அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம சேனல்ல சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ குரு பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்னுடைய ஸ்பீச்சில் ஏதாவது மைனஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அடுத்த வீடியோ போடும்போது அதை நான் கரெக்ட் பண்ணிப்பேன் பொதுவாக. அதே நேரத்தில் நம்மளுடைய சேனலோட வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைபர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம அடுத்த கட்டங்கள் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் எல்லோருமே தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு மனசார கேட்டுக்கிறேன். இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கொலீக்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அவங்களையும் முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி. நவகிரகத்தில் குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன், பூர்வ ஜென்மகாரகன் அப்படின்னு குருவை அழைக்கிறாங்க. அவர் பிரகஸ்பதின்னு நம்ம சொல்லுவோம், தேவகுரு. வியாழக்கிழமை அவருக்கு உகந்த நாள். நம்ம தட்சிணாமூர்த்தி வணங்குவோம். தட்சிணாமூர்த்தின்றது சிவனோட ஒரு அம்சம். படிப்பு. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோஹினாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமஹ. ஒரு குழந்தை நல்லா படிக்கணும்னா அதுக்கு தட்சிணாமூர்த்தியோட ஆசீர்வாதம் பரிபூரணம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, தட்சிணாமூர்த்தி, ஹயக்ரீவர், சரஸ்வதி தேவி இவங்கெல்லாம் வழிபட்டா நிறைய நல்லா படிக்கலாம்னு சொல்லுவோம். நவகிரகத்தில் படிப்புன்னா வித்யாகாரகன், அது புத பகவான். ஒரு வேலையை நம்ம செய்யணும்னா, முக்கியமாக எந்த ஒரு காரியங்கள் நம்ம ஈடுபடுறோம், ஒரு தொழில் தொடங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம், ஒரு வண்டி வாங்குறோம், வெளிநாடு பயணி, எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் ரொம்பவும் முக்கியம். மாதா பிதா குரு தெய்வம். அப்போ மாதா பிதாக்கு அடுத்தது குரு. குரு என்பவர் ஆசிரியர். இங்கே குருவை தட்சிணாமூர்த்தியை நம்ம குருவா படிப்புக்காக வணங்குறோம். இப்போ நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கும். குருன்னா தட்சிணாமூர்த்தியா, நவகிரக குருவா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வரும். குரு பேச்சில் பார்த்தீங்கன்னா கோவிலில் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஆலங்குடி க்ஷேத்திரத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே தட்சிணாமூர்த்தி தான் குருவாக இருப்பார். அதுவும் சில பேருக்கு அது கன்ஃபியூஷன் இருக்கும், நவகிரக குரு இல்லைன்னு. அப்படி கிடையாது. சிவனுடைய அம்சமாக தான் தட்சிணாமூர்த்தியை நம்ம பார்க்கணும். நவகிரகங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதே சிவன் தான். சிவன் என்ன பண்றாருன்னா, ஒரு கிரகத்துக்கு பிரிச்சு கொடுத்துருக்காரு தன்மைகளை. சூரிய பகவான்னா அப்பா, அப்பா சம்மந்தப்படுறதுனா சூரியன், அம்மா மாத்ரு அப்படின்னா சந்திரன், இடம், பூமி, சொத்து, கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்க, பிளட் ரிலேஷன், இதெல்லாம் செவ்வாய். அடுத்தது படிப்பு அப்படின்னா வித்யாகாரகன் புதன். பணம் தனகாரக, புத்திரகாரக, பூர்வ ஜென்மகாரகன்னா குரு. களத்திரகாரகன் கல்யாணம் அப்படின்னா சுக்கிரன். ஆயுஷ்காரகன்னா சனி பகவான். இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. ராகு கேது சர்ப்பங்கள். அங்க ஞானகாரக, மோட்சகாரகன் சொல்லுவோம். இந்த 7 கிரகங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அது மொத்தமே ராகு கேது கிட்ட இருக்குன்னு நம்ம ஜெனரலா சொல்லுவாங்க ஜோசியருங்க. இப்ப இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா தெய்வ சங்கல்பம் பொருந்திய ஒரு கிரகம். நவகிரகத்துல தெய்வ சங்கல்பம்னா அது குரு பகவான் பிரகஸ்பதி. இவரை தேவகுருன்னு நம்ம சொல்லுவோம். சுக்கிரனை அசுரகுருன்னு சொல்லுவோம். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா மாசம் எப்படி சூரிய பகவான் மாறிட்டே வராரு, அந்த மாதிரி இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர்றதுக்கு 12 வருடம் எடுத்துப்பார். 12 இயர்ஸ். இப்போ ரிஷபராசியில் இருக்கார் இல்லையா, இந்த மே மாசம் 2024 வருடம் அவர் மிதுன ராசிக்கு போறார். ஒரு வருஷம் அங்க இருப்பார். ஒரு வருடத்துக்கு அப்புறம் திருப்பி கடகராசிக்கு போயிடுவார். இதுதான் இதுல வக்கரம் அதெல்லாம் வரும்.
வக்கரத்துக்கு போவார், வக்கர நிவர்த்தி இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பொதுப்படியாக 2 மாதமும் அப்படி கணக்கு. பொதுவாக பயிற்சினா வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த பயிற்சி 2025ஆம் வருடம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு வந்து சுபக்கிரகம். ஒன்று நல்லது பண்ணுவார், இல்லை கெடுதல் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட கிரகம். சனி பகவானுக்கு நேர் ஆப்போசிட். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி பாக்யஸ்தானத்துக்கும் விரயஸ்தானம், அதாவது அயன போகஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் 12ஆம் வீடு விரயம், 9ஆம் இடம்னா பாக்கியம். இது ரெண்டுத்துக்கும் அவர் வந்து அதிபதி. காலபுருஷ தத்துவத்துக்கு, அதாவது மேஷராசிக்கு 9ஆம் இடம், 12ஆம் இடம் இரண்டுமே குரு பகவானோட வீடு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த குரு பகவான் வீட்டில் தான் இப்போ சனி பகவான் போக போறாரு. சனி பயிற்சியில் மீனத்துக்கு வர போறாரு. அங்கிருந்த சனி பகவான் ஒரு இடம் மீனத்தில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய 10ஆம் பார்வையா தனுஷை பார்க்க போறாரு. அப்ப குரு பகவானுடைய ஒரு வீட்டில் உட்காந்து இன்னொரு வீட்டை பார்க்க போறதா சனி பகவான் அடுத்த 2.5 வருஷத்துக்கு கொண்டு போறாரு. இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது 12 ராசிக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்ப நம்ம அந்த ராசிக்கு சொல்றதுக்கு முன்னாடி 12 ராசிக்காரங்களுமே குரு பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அனுகிரகமூர்த்தி. நம்ம வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு என்ன வேணும்? முக்கியமா பணம் வேணும். அது குரு. 2வது புத்திர பாக்கியம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது குரு. அதே மாதிரி பூர்வ ஜென்மகாரகன், நம்மளுடைய பெரியவங்களுடைய அனுகிரகம், பூர்வ ஜென்மத்தில் நம்ம எப்படி இருந்தோம், அந்த கர்மா எப்படி நம்மளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல போற விஷயத்துக்கும் குரு பகவான் தான். அதனாலதான் அவர் பேரே வந்து தனகாரக, புத்திரகாரக, பூர்வ ஜென்மகாரகா அப்படின்னு சொல்றோம். அவர் பாத்தீங்கன்னா தனுசு ராசி, மீன ராசி 2 இடத்துல ஆட்சி பலம். கடகம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வீட்டுல உச்ச பலம் பெறுகிறார். மகரம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வீட்டுல வந்து அவர் வந்து நீச்ச பலம் அடைகிறார், பலம் இழக்கிறார் மகரத்துல. இதுதான் ஒரு சூட்சமம். பொதுவா பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து எல்லா கிரகத்துக்கிட்டுமே நட்பு பாராட்டுற கிரகம். ஆனா புதன் கிட்ட மட்டும் கொஞ்சம் வேறுபாடு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் தனுசு ராசி, அதே மாதிரி கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் மீன ராசி. ராசி மண்டலத்துல எல்லா இடத்துலயும் ஓரமா இருக்கும் பாருங்க. கார்னர் அப்படின்னா ஆப்போசிட்ல குரு பகவானும் புத பகவானும். இதுதான் அந்த நவகிரகத்துல குரு பகவானுக்கும் புத பகவானுக்கும் உள்ள வித்தியாசம்.